அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு 3 பேர் வந்துட்டு 3 பொருளை வந்து ஆட்டையை போட்டிருப்பானுங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு குண்டனை தான் காட்டுறானுங்க. அந்த பவுல் மாதிரி இருந்துச்சுல, ஸோ அதை வச்சுட்டு அவன் உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அங்கிள் இது என்னது இது அப்படின்னு கேட்குறப்ப, இதாமா இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா, விளையாட்டு பொருளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அது டக்குன்னு பிளிங்க் ஆகும்போது சுற்றி அங்கே சின்ன குழந்தைங்களும் விளையாண்டுட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படியே சூறாவளி மாதிரி சின்னதாக மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் டக்குன்னு மயக்கம் போட்டு வந்துருது. கடைசியில் இந்த பக்கத்தில் இருக்க பெண் குழந்தை இருக்கும், அந்த குழந்தைகிட்ட வரும்போது டக்குன்னு அதுவும் மயக்கம் போட்டு விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது வாயில இருந்து அதோட ஆன்மா வந்து அப்படியே வெளியே வந்து அதுக்குள்ள போகுது. ஸோ இந்த பவுலோட பவர் என்ன அப்படின்னா ஆன்மாக்களை உறிஞ்சுறது தான் இதோட பவர். ஓகேங்களா? இந்த குண்டனை அது மாதிரி உறிஞ்சிட்டு நான் சொல்லல இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணிங்க நம்ம ஹீரோவை காட்டினா நம்மால் மான்ஸ்டர் உலகத்துல இருந்துகிட்டு அங்க வந்துட்டு அவர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு ஷூட் பண்றதுக்காக. அந்த நேரத்தில் நம்ம ஏன்மா வந்துட்டு உனக்கு என்னதான்டா பிரச்சனை, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நீ எப்படியாவது இதை பழகியே ஆகணும்டா அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அந்த 3 பேரையும் காட்டுறாப்புல. ஸோ அவங்களுடைய பேர் சொல்லும்போது கோகி, குராமா, ஹயாகா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேரையும் சொல்றாரு. இவங்க 3 பேருமே அந்த 3 பொருளையும் திருடிட்டு போயிருக்கானுங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளை வாங்க வேண்டியது உன்னுடைய கடமை. அது மட்டும் இல்ல, அந்த பொருள் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனை எப்படியா சமாளிச்சே ஆகணும். இப்படி ஏன்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய பவர்ஸை வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் முடியல. அந்த நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு அந்த ஏன்மாவும் அந்த பொண்ணு போய் பார்க்குறாங்க. பார்த்தா தெரியுது அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி பூமியை காட்டினா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வெளியே நிற்கிறாங்க போது அவன் அந்த பவுலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படியாவது அவனை தடுத்தாகணும். இவங்களை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட சோல் அவங்களுக்கு திரும்ப வரணும். அப்போ இது இப்போதைக்கு முடிய போறதில்ல. சரி ஓகே, நான் போய் அதை எடுத்துட்டு வர்றேன். என்னது நீ போறியா? விளையாடாத, இது இருக்கிறதுலே மிகப்பெரிய மோசமான ஐடியா. என்ன கேட்டா வேற ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லு பார்ப்போம். வேற ஐடியா இல்லதான், இருந்தாலும் நீ இதுக்காக நேரடியாக போகணுமா என்ன? அது மட்டும் இல்ல, உன்னோட ஸ்பெட் கன் இன்னும் ஒர்க் ஆகல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. கட் பண்ணிங்க ப்ளூ சட்டக்காரனை காட்டுறாங்க. அவன் என்னடான்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க ஜாலியாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் இவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்கடா, என்னால தானே இந்த இது அப்படின்றப்ப, இல்ல உங்களுக்கு வந்து முதல்ல அடிபடாம இருக்கு, அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணும்போது அவன் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கீழே வர்றான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வரும்போது ஹீரோவை பார்த்தோன்னே, டெய்லி ஒரு சேர்றான், நீ மட்டும் தான் அந்த பையனை வந்து இது பண்ண, எப்படி உன்னால முடிஞ்சது, எங்க பதில் சொல்லு, இதுக்கு இருக்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கியே, அது எப்படி சொல்லி எனக்கு அந்த ட்ரிக்கை சொல்லி தரையா அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, உனக்கு நான் இன்னொரு நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கிளம்புறாப்ல. அப்படி கிளம்புறப்ப கூட இருக்கிற பசங்க ரெடி, அந்த பொண்ணு யாரா ரொம்ப அழகா இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். எந்த பொண்ணு, எங்களுக்கு எதுவும் தெரியலையே அப்படின்றப்ப, டேய் அவன் கூட ஒரு பொண்ணு போகலடா, சும்மா இருங்க பாஸ், விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கடைசியில் பார்த்தா இவனுக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு, மற்ற யாரு கண்ணுக்கு தெரியல. இது எப்படா சாத்தியன்னு பார்த்தா நம்ம ஆளு வந்து செத்து பழச்சு வந்திருக்கான்ல, அதனால கிரிம் ரீப்பர் அவன் கண்ணுக்கு தெரியலாம். இங்க நம்ம ஹீரோவும் அந்த கிரிம் ரீப்பர் பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்கிறாரு, ஆமா எதுக்காக இந்த மாதிரி பொருள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? என்னது நாங்க கண்டுபிடிச்சோமா? இங்க பாரு, இதெல்லாம் நாங்களா கண்டுபிடிக்கிறது இல்லை, இதெல்லாம் அதுவாகவே உருவாகிறது. அந்த பொருள் எதுக்கு உருவாச்சு தெரியுமா? ஆக்சுவலி வந்துட்டு சின்ன குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சோல் சில நேரத்தில் பூமியை விட்டு வெளியே வராது. அப்படி பூமியிலே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைகளோட சோலை வந்து எங்களுடைய உலகத்துக்கு கொண்டு போறதுக்காக கண்டுபிடிச்ச பொருள் தான் அது. ஸோ அதை வந்து இவனுங்க எடுத்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பேசிக்கா எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க அதிகமா இருக்கிற இடத்துல தான் அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். சரி வாங்க அதையும் பார்த்துருவான், கண்டுபிடிச்சிருவான் அவனை. கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கடைக்கு சாப்பிட வராரு. அந்த இடத்துல அந்த சின்ன பையன் இருக்கான். அவன் பார்த்தோன்னே திடீர்னு ஓடி வந்து அண்ணா அப்படின்னு, என்னடா அப்படின்னு, அண்ணா நீங்க என்னோட லைஃபையே காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஃபார்மலான விஷயம் தான், எனக்கு வேணாண்டா. பக்கத்துல அவங்க அம்மா இருந்தவங்க டக்குன்னு வந்துட்டு, ரொம்ப நன்றி சார், நீங்க தான் என் பையனை காப்பாத்திருக்கீங்க, நீங்க இல்லைன்னா என் பையன் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டா, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல இருக்கட்டும். சரி இப்போ எப்படா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு பையன் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கான். என்னடாச்சு அப்படின்றப்ப அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல பசங்க எல்லாரும் அபார்ட்மெண்ட் வாசல்ல இருந்து கிளாப்பிங் கிளாஸ்ல இருந்தாங்க, சோ அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. கிளாப்பிங் கிளாஸ் அப்படின்னு யோசிச்சவரு திடீர்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாரு. என்னடான்னு பார்த்தா ஆக்சுவலி அங்க சின்ன குழந்தைங்களா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்க குழந்தைங்க படக்கு மயக்கம் போட்டு விழுறாங்க. அவங்க அப்பா அம்மா வேற ஓடி வந்து பாக்குறாங்க, என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துறாரு. வந்தவர் பாக்குறாரு, பார்த்தா அந்த குண்டன் தடியும் போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வராப்ல. பட் ஒரு இடத்துல வந்து இந்த குண்டை வந்து கண்டுபிடிச்சு ஓட ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோவும் துரத்திட்டு போறாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு பழைய கார் செட் இருந்தா சொல்லுவாங்கல்ல, கார் கேரேஜ்னு சொல்லுவாங்க. சோ அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா அவன் ஆளை காணோம். நம்ம ஹீரோவும் தேடி பாக்குறாரு. பட் ஆள் கிடைக்கல. ஆனால் அந்த பவுல் இருக்குல்ல, அது மட்டும் தனியா வந்து ஒரு இடத்துல கீழே இருக்கும்போது சரி போய் எடுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ போவாரு. ஆனா பட்டக்குன்னு பின்னாடி இருந்து வருவான் பாருங்க, அப்படியே கப்புன்னு வந்து மான்ஸ்டரை மாறிக்கிட்டே வந்து தூக்கி அதையாடா தொட பாக்குற அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டறிவான் பாருங்க. நம்ம ஹீரோ போய் பொத்த கட்டின்னு கார்ல மோதி கீழே விழுவாரு. அவர் எந்திரிச்சு நிக்கும் போது இவன் சொல்லுவான், டேய் நீ ஒரு சாதாரண மனுஷன் தானே, எப்படி உன்னால என்னை பார்க்க முடியுது? சோ இங்க இருந்து ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கும்போது பட்டக்குன்னு இவன் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி சல்லர் பறந்து வந்து அந்த கார்ல ஒரு போடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் இன்ச்ல குனிஞ்சு தப்பிச்சிருவாரு. படக்குன்னு அவர் ஓடும் போது படக்குன்னு இவனு வந்துட்டு அவரை இப்படி லெஃப்ட் ரைட்னு குத்த வருவான். நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாரு. பட் விடாம இவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனுக்குள்ள பக்கத்துல இருக்க கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி குடுன்னு ஓடுவாரு. இவன் காரை எத்தி விடுவான். சரின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கார் மேல ஏறிடுவாரு. இதை பார்த்த இந்த குண்டை என்ன பண்றான், படக்குன்னு வந்துட்டு ஜம்ப் பண்ணி அந்த கார்ல இந்த வலிக்கிக்கிட்டே போவாங்களா, அந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி வலிக்கிக்கிட்டே போறான்.
போறான். நம்ம ஹீரோ ஒவ்வொரு காரா ஜம்ப் பண்ணி ஓடி போய் ஒரு காருக்குள்ளேயே போயிடுறாரு. இவன் கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ பார்க்கும்போது இவன் அங்கிட்டு போய் ஒரு இது எடுக்க போவான். அங்கிட்டு நம்ம ரெட் இருப்பான், நின்னுட்டு இருப்பான். அதையும் பார்ப்பாரு. அந்த நேரத்துல இந்த குண்டை என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு பைக் எடுத்து போய் சரியவான் பாருங்க. கார் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து நிற்கும். பட் நம்ம ஹீரோ ஓரளவு கேப்ல தப்பிச்சிருவாரு. இந்த குண்டை என்ன பண்றான், அடங்காம திரும்ப ஜம்ப் பண்ணி ஓடி வந்து கார் கண்ணாடியை உடைச்சு நம்ம ஹீரோ பிடிக்க பார்ப்பான். பட் நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல வந்துட்டு கரெக்டா அந்த டோரை திறக்கும் போது படக்கு நம்ம ஹீரோ ஒரு ரத்தத்தா இருப்பாருங்க. டோரோட சேர்த்து டப்புன்னு ஒரு செகண்ட் அடி ஆகும். அப்படி பின்னாடி போறப்ப ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுவாரு. வெளியே வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் திரும்பவும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிறாரு. ஒளிஞ்சுக்கிட்டு கரெக்டா அவன் கையை வந்து கண்ணாடியை உடைக்கும் போது அதை வச்சு லாக் பண்ணி அவனை ஒரு வாட்டி அடிக்கிறாரு. இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோவை தூக்கி விட்டெறிஞ்சிடறான். அந்த நேரத்தில் அவன் கை வேற வந்து அந்த டோர்ல மாட்டிக்குமா. அவன் பார்த்து இழுத்து பார்ப்பான், வராது. படக்குன்னு டோர் அப்படியே கையோட எடுத்துருவான். எடுத்துட்டு அதை வச்சு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே லெஃப்ட் ரைட் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. படக்குன்னு வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிப்பாரா இல்லையா, அந்த டோரை விட்டறிவான் பாருங்க சல்லுன்னு. அப்படி நம்ம ஹீரோ ஓடும்போது பின்னாடியே வரும். ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படி லேசா மேல ஜம்ப் பண்ணுவார்ல, அந்த கேப்ல கரெக்டா டோர் அங்கிட்டு போய் ஒரு கார்ல ஒட்டி நிக்கும். சாரி, குத்தி நிக்கும். அப்படி குத்தி நிக்கிறப்ப நம்ம ஹீரோ ஓடிட்டு தான் இருக்காரு. டக்குன்னு அந்த டோர் மேல ஜம்ப் பண்ணி அது மேல ஏறி கார்ல நின்றுறாரு. இவனுக்கோ செம காண்டாயிருது. அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றான். வந்தவன் நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு கடைசியில் அவனோட கொம்பை பிடிச்சி ஓங்கி ஒரு நாட்டி அடிச்சுட்டு காலே வச்சு நங்குன்னு மூஞ்சில குத்திக்கிட்டு இருக்காரு. காண்டான இவன் என்ன பண்றான், காரோட நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ அந்த பக்கம் போய் விழுந்தோடனே டப்புன்னு அந்த கார் இருக்குல்ல அதை பிடிச்சி தள்ளிக்கிட்டே வருவான். நம்ம ஹீரோ ஐயோ அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருக்கிற லேம்ப் போஸ்ட்டை பிடிச்சி அப்படி லைட்டா ஒரு திருப்பினோடனே டக்குன்னு கார் அதுல பிடிச்சி ஒரு திரும்பிடும். ஜஸ்ட் இன்ச் 100 இலையில தப்பிச்சிருப்பாரு மனுஷன். கீழே விழுந்தவர் அப்பதான் பாக்குறாரு. எங்கடா இவன் அப்படின்னு தேடும் போது பார்த்தா லேம்ப் போஸ்ட்ல இருந்து குதிச்சு வரான். குதிச்சு வந்தா டக்கு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி ஒரேடியா தூக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறாரு. வெயிட்ட புல் பண்றாரு. பட் இருந்தாலும் என்ன பண்றாருன்னா கையை கீழே ஊண்டி ஒரு தூக்கி டப்புன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு இதுல அடிச்சுட்டு தூக்கி விட்டறிவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் கார்ல முட்டி நிப்பாரு. ஆனா படக்குன்னு அந்த குண்டை என்ன பண்றான், அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு காரை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறான். அந்த காரு கரெக்டா வரும்போது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்த அந்த கார்ல உள்ள பூந்துடுறாரு. எப்படியும் எஸ்கேப் ஆயிடுறாரு. காருக்குள்ள போனவரே நம்ம ஹீரோ தேடுறாரு. ஆளக்காரமேன்னு பார்த்தா அவன் மேல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். டம்முன்னு அடிச்சு காரை உடைச்சு நம்ம ஹீரோ பிடிக்க ட்ரை பண்றான். பட் முடியல. டக்குன்னு கீழே வந்து பிடிச்சி காலை எடுத்து இழுக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு எத்தி விட்டு எப்படியே தப்பிச்சவர் திரும்ப அவனை அடிக்கலான்னு போகும்போது திரும்ப இவன் தான் பிடிச்சி அடிக்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளவோ அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ 2 அடி அடிச்சா அவன் ஒரு அடியில நம்ம ஹீரோ படுக்க வச்சிடறான். அந்த அளவு அடிச்சிட்டு இருந்தவன் காண்டானவன் என்ன பண்றான்னா காரையே தூக்கி விட்டறிஞ்சிடறான். குண்டன் டக்குன்னு போய் நம்ம ஹீரோவை தேடி பார்க்கறான். பார்த்தா காருக்குள்ள இல்ல. சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். எங்கடா இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னொரு காரு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த கன் இது வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பட் வராது. என்னடா பண்றேன்னு யோசிச்சவரு. சரி வேற வழி இல்ல, நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு டபக்குன்னு கார் மேல தவி குதிச்சு ஒரு அடிப்பா இருப்பானுங்க மூஞ்சில. பட் இருந்தாலும் பிடிச்சிருவான். பிடிச்சி தூக்கி ஒரே போட்டுருவான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை அப்படி கழுத்தோட பிடிச்சி தூக்கி நிப்பாட்டும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன பந்து மாதிரி வந்து அவனை விடுறா அப்படின்னு கத்துவான். யாரான்னு பார்த்தா நம்ம சின்ன பையன் வந்துருவான். ஒழுங்கு மரியாதையை அவரை விட்டு மன்னிப்பு கேளு அப்படின்றப்ப அவன் பாப்பா பார்த்து நீ ரொம்ப டேஸ்டா இருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறா அவனை வந்து சாப்பிட்றேன்டான்றப்ப நம்ம ஹீரோ டே மஸ் ஓடிடுறா இங்க இருந்து அப்படின்றப்பல. பட் அவன் ஓடாம நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு இவன் நம்ம ஹீரோ வந்துட்டு டம்முன்னு அடிச்சு கீழே போட்டுட்டு நம்ம ஹீரோவோ கீழே அடிபட்டு கிடக்காரு. இவன் போனவன் அந்த பால் எடுத்து கரெக்டா அந்த பையன் வந்துட்டு அங்க ஓட ட்ரை பண்ணுவான். பட் அந்த பாலை வந்து யூஸ் பண்ணி அவன் பையனோட சோலை எடுத்துருவான். எடுத்துட்டு அது ஆல்மோஸ்ட் பால்ல தான் இருக்கும். அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த பாலுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை எடுத்து சாப்பிட்றதுக்காக போவான். இவர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. டே வேணாண்டா சொன்னா கேட்றா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. படக்கு நம்ம ஹீரோ பார்த்தவரு அங்க இருக்க ஒரு சின்ன ராடு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவன் மேல ஏறி நின்று அவன் வாய்க்குள்ள வச்சிருவாரு. அந்த ராடை வச்சுட்டு அந்த வாய் திறந்தானே இருக்கும். அவனால மூட முடியாத பேன் கத்திக்கிட்டு இருப்பான். படக்கு நம்ம ஹீரோ அவரோட கையில இருக்கக்கூடிய அந்த பவரை வெளியே கொண்டு வந்து சரசரன்னு கொண்டு வந்து டம்முன்னு ஒரு அடி அடிப்பாரா இல்லையா, ஆள் அப்படியே பறந்து போய் விழுவான். நம்ம ஹீரோ தான் பறந்து போய் விழுவார் ஆல்மோஸ்ட். அந்த நேரத்தில் அந்த குண்டன்ட்ட கையில் இருக்கக்கூடிய அந்த பவுல் அப்படியே மெதுவாக கீழே வந்து விழுகும். விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா எல்லாம் அப்படியே வெளியே வந்து அவங்க கிட்ட போகும். நம்ம ஹீரோ அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்பாடா முடிஞ்சிரா சாமி ஒரு வழியா அப்படின்ட்டு டப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அந்த ஆன்மா பறந்து போறதை காட்டுவானுங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி போய் எல்லா குழந்தைக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிடும். அங்க அழுதுகிட்டு இருந்த அப்பா அம்மா எல்லாருமே அப்படியே அப்பா என் குழந்தை பிழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணி இங்க ஒரு குண்டனை காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. அந்த குண்டனை காட்டுறாங்க. அவன் இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கூண்டுக்குள்ள யாரையும் அடைச்சு வச்சிருக்கான். யாரும் தெரியல. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அது லேடியா ஜென்ஸான்னு தெரியல. பட் வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா எனக்கு உன்னோட அழுகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த சுருட்டு இருக்கும்ல அதை எடுத்துக்கொண்டு போய் கையில வச்சு சூடு வைக்கிறான். அந்த நேரத்தில் அப்படியே அவங்க கண்ணில் பாத்தீங்கன்னா கண்ணீர் வரும்ல. அந்த கண்ணீர் டக்குன்னு கீழே விழுகும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முத்து மாதிரி சம் பவர்ஸோட வந்துட்டு கீழே விழுகுது. அதை பார்த்தோன்னே நம்மால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு டியர் ரைஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு டியர் ரைஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றான். எனக்கு இன்னும் வேணும்ன்றப்ப அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாப்ல. பார்த்தா இவன் வந்துட்டு என்னடி ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்றப்ப தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான மான்ஸ்டர் அல்லது ஏஞ்சல் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை போய் சிறப்பிடிச்சு வச்சிருக்கான். எனக்கு உன்னால நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. இங்க பார் நீ எனக்கு டியர் ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க, அதை வச்சு நான் செல்வ செழிப்போடு இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும் நீங்களே
நீங்களே சொல்லுங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பையனை தூக்கி தான் மடியில வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அப்படியே மெதுவா முழிப்பு தட்டுது. நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா ஒரு வழியா நீ முடிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இந்த குண்டை போனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விடுறான். கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துவேன் அப்படின்றான். என்ன மேட்டருங்கிறது தெரியல. கட் பண்ணி இந்த பிளாக்க காட்டுறானுங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியை வச்சு யோசிச்சுட்டே இருக்கான். அதுவும் நெத்தியில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. பட் கட் பண்ணி வந்துட்டு இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட நடந்து பேசிட்டே போகும்போது நம்ம ப்ளூ பாத்துறான். பார்த்துட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டு போறான். துரத்துல ஆல்மோஸ்ட் வந்து பின்னாடி வந்துட்டு ஃபாலோ பண்றான்னு வச்சுக்கோங்க. அங்க வந்தவங்க கரெக்டா அந்த பொண்ணு சொல்லிட்டு போது, இங்க பாரு அந்த மிரர் வந்து யூஸ் பண்றதுக்குள்ள வந்துட்டு நான் அங்க போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஏன்னா அதோட இது வந்து ஃபுல் மூன் நேரத்துல தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றப்ப சரி ஓகே நீங்க போய் பாருங்க அப்படின்றா. அந்த லேடி வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இது மாதிரி கிராஸ் பண்ணி போகுது. இவன் பாக்குறான், பார்த்து ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போனோன்னே இவன் ஓடி போய் பாக்குறான். கட் பண்ணி நம்ம பிளாக்க காட்டுறாங்க. அவன் நெத்தியில கத்தி வச்சிருந்தான்ல, அவன் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கோடு மாதிரி போடுறான். போட்டுட்டு பேன் கத்திக்கிட்டு கீழே விழுகிறான். அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு எபிசோட முடிச்சிடறானுங்க. அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் நம்மளுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்துட்டு ஒவ்வொரு வெப் சீரிஸ் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 படம் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு வெப் சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியால இருக்கேன். சோ இத பத்தின கருத்துக்கள் என்னங்கறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் வேணும் அப்படின்னா கூட தாராளமா கேளுங்க. ஏதாவது இங்கிலீஷ்ல இருக்கு, எங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல இருக்கு, புரியல, நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னா நானும் நிறைய படங்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது படம் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா அதை எடுத்து நான் உங்களுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் பேசி உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன். சோ உங்களுடைய செலக்ஷன் தான் எப்பயுமே நம்மளுடைய சேனல்ல இருக்க போது. சரி ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.